தான் நிறைய பாதிப்புக்குள்ளானவங்கிறதுனால அவங்கள பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த எபிசோடில் நாம் எடுத்திருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா இந்தியன் வீனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழி. ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக இருந்து இளம் வயசுலேயே ஸ்டாம்ப் அவங்களுக்கு போடுற அளவுக்கு உலக புகழ் பெற்று வெளிநாடுகளில் கூட பேர் வாங்கி, ஆனால் வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் சந்தித்து இளம் வயசுலேயே இறந்து போன ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் நடிகை மதுபாலா. மதுபாலான்னு உடனே நீங்கள் ரோஜாவில் நடித்த மதுபாலான்னு நினச்சிக்காதீங்க. இது 1933 பிறந்து 50s 60s ஒரு 50 60களில் மிக பிரபலமாக இருந்த ஆர்டிஸ்ட்டு. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகங்கள் இருந்தது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்ப்போம். மதுபாலாங்கிற நடிகை, அவங்க பெஷாவர் பாகிஸ்தான் அந்த பார்டரில் அவங்களுடைய பூர்வீகம். ஆனால் செட்டில் ஆனது டெல்லியில். அப்பா அம்மா எல்லாருமே முஸ்லீம். அவங்க பேர் கூட மும்தாஸ் அப்படின்னு சொல்லி லெங்க்தியான ஒரு பேர். நிறையா சிஸ்டர்ஸோடு பிறந்தவங்க. அவங்க பிறந்தப்பவே அவங்க கூட சிப்ளிங்பாங்க. அவங்க கூட 2 3 தங்கச்சி, ஒரு தம்பி இப்படிலாம் இருந்தவங்களில் கிட்டத்தட்ட வரிசையாக பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய அந்த கூட பிறந்தவங்க 2 3 பேர் வரிசையாக இறந்துட்டாங்க. அவங்க அப்பா ஒரு நல்ல வேலையில் தான் இருந்தார் டெல்லியில். அவர் ரொம்ப அந்த பிள்ளைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தார். மதுபாலா பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பலை. அவங்க அதெல்லாம் அனுப்புனா சரியாக வராது அப்படின்னு வீட்டோடையே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான படிப்பறிவு இல்லைன்னா கூட அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக பின்னால் வந்தாங்கங்கிறது பின்னால் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் அம்மா எவ்வளோ பாதுகாப்பாக அந்த பொண்ணுக்கு இருந்தால் கூட அம்மாவோ அப்பாவோ சினிமா துறையிலையோ டான்ஸ் கற்றுக்கிறதோ அல்லது ஒரு பாட்டு கற்றுக்கணும்னு ஆர்வமாக அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் அப்பா ரொம்ப கோவக்காரரு. அதனால அவர் ஆஃபீஸில் அவங்க அப்பாவுக்கும் அந்த பெரிய ஆஃபீஸருக்கும் பெரிய சண்டையாகி போய் அவரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நல்ல ஜாபில் இருந்தவர் அவருடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்ட தரக்குறைவாக ஏதோ நடக்க போய் அவரை வேலையை விட்டு துரத்திட்டாங்க. வேலை போச்சு. இப்போ பெரிய குடும்பம், வருமானம் இல்லை. மதுபாலாவோட அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறைக்கு போகக்கூடாது, கலைத்துறைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த அப்பா அவர் வேறு வழி இல்லாமல் சரி அது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனிகளுக்காக அப்போ டெல்லியில் பெரிய சினிமா கம்பெனிகள் எல்லாம் மும்பையில் இருந்தது. அப்போ பம்பாயின்னு சொல்லக்கூடிய மும்பையில் இருந்தது. அப்போ அதுக்கு தெரிஞ்ச ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், நீ ஒரு படத்தில் நடிக்கிறது கேட்குறாங்க, நீ மும்பைக்கு வந்தேன்னா நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா பாம்பேக்கு வந்தார். பாம்பேக்கு வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே அவங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க. சின்ன குழந்தை. முதல் படம் எந்த படம்னா லால் துப்பட்டா படத்தில் குழந்தை நட்சத்திரம் ஆக்ட் பண்ணிச்சு. ஒரு புது டைரக்டர், அவர் பெரிய டைரக்டராக பின்னால் ஆனார். அவருக்கு அங்கே படங்கள் வரும். அதில் 150 ரூபா சம்பளம். அந்த காலத்தில் அது அவருக்கு பெரிய தொகை. 150 rupees ஃபார் த ஹோல் மூவி. சரி, அந்த 150 ரூபா அந்த காலத்தில் அவருக்கு வாடகை கொடுக்க, வீட்டு சாப்பாட்டுக்கு ஒரு வருமானம் வருதுன்னு இருக்கும்போது அந்த படம் முடிஞ்ச உடனே இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் குழந்தை நட்சத்திரத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட் போட்டோம், திருப்பி இந்த மாதிரி குழந்தை ரோல் வந்ததுன்னா திருப்பி கூப்பிட்றோம்ட்டாங்க. அவர் என்ன நினச்சார், இந்த கம்பெனியில் என்ன ரோல் பண்ணாலும் இதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுப்பாங்கன்னா அதுக்கு தகுந்த கதாபாத்திரம் வரும்போது கூப்பிட்றோன்னு அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது வீட்டிலேயே அதனுடைய அறிவை கற்றுக்கும். டெல்லியிலே இருந்தால் அதுக்கு வருமானம் வராது, படங்கள் வராதுங்கிற எல்லாரும் சொன்னதுனால, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால தே ஷிஃப்டட் டு மும்பை. பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டு முயற்சி ஒரு கம்பெனியாக போய் அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு அலைஞ்சார். மெல்ல 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 அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிது. அப்படி சின்ன சின்ன ரோல்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் அடுத்த கேரக்டர்களில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடிகருடைய அறிமுகம் கிடச்சிது.
ராஜ் கபூர் கூட காம்பினேஷன், பிரேம்நாத் கூட காம்பினேஷன் அப்படின்னு. பிரேம்நாத்துங்கிறது ராஜ் கபூர்னுடைய ஒய்ஃபினுடைய பிரதர். தேவிகா ராணின்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஹிந்தியில். அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு வேஷம் கொடுத்து, என்ன பேர் மும்தாஸ்ன்னு, அது வந்து நிறையா அதே மாதிரி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. மதுபாலான்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க, தேவிகா ராணி, அவங்க வச்ச பேர். அந்த பேரில் அது அறிமுகமாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பங்கள் வரும்போது, அதுக்கு சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட 12 வயசு இருக்கும்போதே அதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அந்த குழந்தைக்கு. 12 வயசுலேயே திடீர்னு பார்த்திங்கன்னா பிளட்டு வாமிட் எடுத்திருக்கு. அது என்னன்னு தெரியலைன்னு செக் பண்ணும்போது அந்த காலத்தில் அது என்ன காரணம் சொன்னாங்களோ தெரியல. அதுக்கு இந்த ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்குங்கிறத யாரும் ரொம்ப இதாக தீவிரமாக அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, டாக்டர்கள் அதை சொல்லவும் இல்லை. ஏதோ அதுக்கப்புறம் அந்த மெடிசனை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு சிறு வயசில் இருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிறது அதனுடைய ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. 12 வயசில் இந்த மாதிரி அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அது க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிட்டத்தட்ட 15-16 வயசு மெச்சூர் ஆகுது அந்த பொண்ணு, சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட. இப்போ அசோக் குமார், கிஷோர் குமாரனுடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணன், அவர் அசோக் குமாருக்கு பெரிய ஒரு லெகசி உண்டு. கிஷோர் குமாருக்கு முன்னாலேயே அவர் சினிமாவில் வந்துட்டார். தேவானந்துக்கு முதல் முறையாக அவரை பார்த்து அவருடைய ஆர்டிஸ்டாக அவர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தப்போ தேவானந்துக்கு ஒரு லைஃப் கொடுத்ததும் அசோக் குமார் தான். அவர் ஒரு அப்போ அந்த நேரத்தில் 1949 அவர் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு படம் பண்ணலாங்கும்போது அந்த ஸ்டூடியோ ஓனர் ஏற்கனவே படம் எடுத்து நிறைய லாஸ் ஆனதுனால அவங்க பாம்பே டாக்கீஸ்னு வைங்களேன், அப்போ அந்த கம்பெனிக்காரங்க நாங்கள் இந்த புது டைரக்டர்லாம் வச்சு பண்ண மாட்டோம், இந்த கதையெல்லாம் எடுபடாது, சம்பந்தமான கோஸ்ட் சம்பந்தமான கதை அதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக அசோக் குமார் சொல்லி நிச்சயமாக அந்த டைரக்டர் சக்ஸஸ் ஆவார்னு எடுத்த படம் தான் மகள். அது பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் மதுபாலா ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அறிமுகமாகறாங்க. 15-16 வயசில் அழகான ஒரு பொண்ணு வந்து அதில் நடிக்குது. அது ஹாரர் மூவி. இந்தியன் ஹிஸ்ட்ரியில், ஃபில்ம் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஹாரர் மூவி. அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன படம் அதுதான். அந்த படம் நீங்கள் பாட்டு பிரபலமாகி அந்த மதுபாலா ஒரு கோஸ்ட்டாக வந்து பாடுற பாட்டெலாம் ரொம்ப பிரபலம். மத்தியில் வந்த உடனே ரெக்கக்னிஷன் வருது. ஹாலிவுட்டில் ரெக்கக்னிஷன் வருது எங்கள் பாலிவுட்டில். ஸோ மதுபாலான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அது பொண்ணு முதல் படத்துலேயே அந்த படம் சக்ஸஸ்ன்னு சென்டிமெண்ட் ஆன உடனே அசோக்குமாருக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க அந்த பொண்ணு யாருன்னு விசாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிரேம்நாத்னு ஒரு நடிகரோட ஹீரோயின் ஆக்ட் பண்ணுது. ராஜ் கபூர் கூட நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்களோடு நடிச்சுக்கிட்டே வரும்போது அவங்க லைஃப்பில் தனக்கு ரொம்ப நெருக்கமாக அவங்க பழகி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது அளவுக்கு போன ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா திலீப் குமார். ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு வரும்போது திலீப் குமாரோட ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தில் இவங்க அதுக்குள்ளே பெரிய ஆர்டிஸ்ட் ஆன உடனே இவங்களுடைய ஆட்டிடியூடு, பிஹேவியர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்ததுன்னு அந்த ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணார், அந்த டைரக்டர் ஃபீல் பண்ணார். அந்த ஃபீல் பண்ணி டயத்துக்கு வர்றதில்ல, லேட் ஆகுது, பிரச்சனையான உடனே அவங்க அப்பாவுக்கும் மதுபாலாவுடைய அப்பாவுக்கும் அந்த கம்பெனியினுடைய ப்ரொடியூசர் டைரக்டருக்கும் சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, தகராறு வந்துருச்சு. வந்த உடனே அவர் கோவப்பட்டு என்ன பண்ணார், மதுபாலாவை தூக்கிட்டு வைஜெயந்தி மாலாவை போடுங்க அந்த ரோலுக்குன்னு சொல்லிவிட்டு வைஜெயந்தி மாலாவை போட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது. அந்த காலத்துலேயும் 30,000 ரூபா எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், இந்த பொண்ணு மதுபாலாங்கிற பொண்ணாலே எனக்கு நஷ்டம்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு சாட்சியாக போனது யாருன்னு கேட்டிங்கன்னா திலீப் குமார். அவர் தான் முதல்ல மதுபாலா கூட நடித்தார், அதான் அறிமுகம். அப்போ அவர் வந்து மதுபாலாவுக்கு சப்போர்ட்டாக கோர்ட்டில் சொல்லலை. அதனால் மதுபாலாவுக்கு கொஞ்சம் அவர் மேலே வருத்தமோ இல்லையோ, மதுபாலா அப்பாவுக்கு திலீப் குமார் ஜென்ம விரோதி, இந்த ஆள் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. திலீப் குமாருங்கிறவரும் முஸ்லீம் தான், மிகப்பெரிய நடிகராக பிற்காலத்தில் வந்தார். இப்போ கொஞ்சம் வருஷம் ஆச்சு இறந்து. அந்த மதுபாலா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் அவ்வளோ நெருக்கமாக பழகலை. அதாவது அவர் அந்த பொண்ணு வந்து இவரை விரும்பலை. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, பழகிக்கிட்டாங்க. அந்த நயா தௌர்னு ஏதோ ஒரு படம், ஒரு ஹிந்தி படத்தில். அதுக்கப்புறம் அதில் வைஜெயந்தி மாலா நடித்தது, அது வேறு. இப்போ திலீப் குமாருக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் வருது. முகலே அசாம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அனார்கலியினுடைய லைஃபை. ஏன்னா நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க,
அது 48ல் இருந்து ஆரம்பித்த அந்த ஸ்கிரிப்ட், அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி 52 வரைக்கும் கூட அது ஷூட்டிங் லெவலுக்கு வரலை. அப்புறம் 60ஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் 60ஸில் வந்தோடனே இந்த படத்தை பிரம்மாண்டமாக பண்ணும்போது திலீப் குமாருக்கு பேராக யாரை போடலாம்? ஏன்னா பிருத்திவிராஜ் கபூர் நடிக்கிறாரு, ராஜ் கபூரோட அப்பா அக்பர். பிருத்திவிராஜ் கபூருக்கு ஒரு பையன்தான் திலீப் குமார், அவருடைய ஜோடி. அதாவது அனார்கலி சலீம்னு வச்சுக்கங்களேன். அனார்கலி ரோலுக்கு யாரை போடலாங்கும்போது நிறைய பேர் யாரையோ சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எப்படியோ யாரோ சொல்லி மதுபாலாவுக்கு தான் மார்க்கெட் இருக்குன்னு உடனே மதுபாலாவை புக் பண்ணாங்க. அப்போ மதுபாலா அப்பா பயங்கரமாக டிமாண்ட் பண்ணி திலீப் குமார் கூட நடிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி, சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1 lakh. இங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல 1 லட்சம் வாங்கின ஆர்டிஸ்ட்டுன்னு, இங்கே தமிழில் சொல்கிற மாதிரி அங்கே ஹிந்தியில் 1 lakh வாங்கின ஒரு ஹீரோவை விட அதிகமாக சம்பளம் வாங்கின ஆர்டிஸ்ட்டு மதுபாலா. ஆனால் அப்பா கண்டிஷன், நான் ஷூட்டிங்க்கு வருவேன், திலீப் குமார்கிட்ட நீ பேசுகிறது பழகிறதெல்லாம் நான் இருந்து பார்ப்பேன்னு. அவருடைய கெடுபிடி ஜாஸ்தி இருந்தாலும் மதுபாலா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டமாக இருந்ததுனால அந்த டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணார். அதில் அப்போவே அந்த பெண்ணுக்கு உடல்நிலை பாதிச்சிருச்சு. வெளியில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப முத்தி போச்சு நோய், அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் அதை வெளியில் காட்டாமல் அது ரொம்ப கஷ்டமான சீனு. அதில் ஆக்ட் பண்ணி அந்த செயினை போட்டு மாட்டி அது தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி நிறைய அதில் ரொம்ப கஷ்டமான காட்சிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சது. அப்போ இன்னும் நெருக்கமாயிட்டாங்க திலீப் குமார். திலீப் குமாருக்கு மேலே இந்த கோவம் இருந்தது அவங்க அப்பாவுக்கு. ஆனால் மதுபாலாட்ட அவர் தன்னுடைய நிலைமையை சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது என்னை கூப்பிட்டது உண்மையாக நடந்தது தான் நான் சொன்னேன், நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கலன்னு. அவங்களுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாகி கிட்டத்தட்ட அஃபையர் ஏற்பட்டு மோதிரத்தை மாற்றிக்கிற அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவங்க கணவன் மனைவி ஆயிட்டாங்க. 2 பேரும் இஸ்லாமியர்களாக இருந்ததுனால, முஸ்லீமாக இருந்ததுனால அந்த பிரச்சனை வரல. ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு வந்து இப்படி இருந்தால் இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளை விட்டு போயிடும், இவன் நல்லவன் கிடையாது, இவன் ஏற்கனவே இப்படி என் பொண்ணை வந்து அந்த படத்தில் இப்படி தான் ரொம்ப விரும்புகிற மாதிரி நடித்தான், ஏமாற்றிட்டான், இப்போ இந்த படத்தில் வந்து லவ் பண்ணுறான், மோதிரத்தை மாற்றுறான், அப்படி இப்படி பெரிய இஷ்யூ ஆகி அந்த படம் பூரா அவருடைய டார்ச்சர் இருந்ததுனால அப்போ அவர் என்ன சொன்னார், திலீப் குமார் என்னை கல்யாணம் பண்ணேன்னா நீ வந்து உங்கள் அப்பா அம்மா வரக்கூடாது, அவங்க இதில் தலையிடவே கூடாது, உங்கள் அப்பா அம்மா வந்து உங்கள் அப்பா எல்லாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருந்தால் நமக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்ன உடனே பெரிய வருத்தம். இதுக்கு இடையில் மதுபாலா சம்பாதிச்சு அவங்க அரேபியன் வில்லா அப்படின்னு சொல்லி பாம்பேயில் ஒரு பெரிய பேலஸ், அவங்க சம்பாத்தியத்தில் அரேபியன் வில்லான்னு அது இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு தெரியல, அது மிக பாப்புலர் ஆகிடுச்சு, அவங்கள பத்திரிகையிலலாம் எழுதுகிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அரேபியன் வில்லா அப்படிங்கிறது எதுக்காக அவங்க இது பண்ணாங்கன்னா, நம்ம கல்யாணம் ஆகி திலீப் குமாரோடு அங்கே வாழ்கிறோமோ இல்லையோ அவர் ஒரு தனியாக வீடு வாங்கி கொடுத்தா அங்கே போயிடுவோம், அப்பா அம்மா இங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த மதுபாலாவுடைய பிளான். ஆனால் தன்னுடைய அப்பா அம்மா வந்து யாருமே தொடர்பு வச்சுக்கிடக்கூடாதுன்னு உடனே அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, திலீப் குமாருக்கும் மதுபாலாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. வந்த உடனே இந்த ஆள் சரியாக வராது, நாளைக்கு பிரச்சனை வந்துடும், எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக போராடினார், ஒரு 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 ரஃப் அண்ட் டஃப்பான ஆளாக இருந்தாலும் எனக்காக எல்லா பாதுகாப்பும் அவர் தானே கொடுத்தாருன்னு இயற்கையாக ஒரு பெண்ணுக்கு அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் அவங்க உதவுனதுனால அம்மாவுக்கு பையன் மேலே இருக்கிற மாதிரி பொண்ணுக்கு அப்பா மேலே இருக்கும். அதனால் அப்பாவை இழந்துட்டு திலீப் குமாரை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை. இதுக்கு இடையில் ஏற்கனவே ஒரு படத்தில் அந்த மகளே ஆசாம் மாதிரி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே முந்தையே ஏற்கனவே கிஷோர் குமாருடைய அறிமுகம் இருந்திருக்கு. அப்போ கிஷோர் குமாரனுடைய படம் சல்தி கா நாம் காடின்னு ஒரு படம். அது 3 அண்ணன் தம்பி, அசோக் குமார், கிஷோர் குமார், இன்னொருத்தர் அவருடைய பிரதர் அமித் குமார், 3 பேரும் சேர்ந்து நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் மதுபாலா தான் நடித்தாங்க. அந்த மதுபாலா அதில் நடித்த உடனே அந்த படமும் ஹிட்டு. இந்த முகலே ஆசாமுக்கு முன்னாலேயே அது கிட்டத்தட்ட ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குருதத்தினுடைய படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 55ன்னு ஒரு படம். அப்புறம் பியாசாவில் கேட்டு நடிக்க முடியாமல் பிஸியாக இருந்ததுனால குருதத் வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டார். கிட்டத்தட்ட இந்தியாவிலே நம்பர் 1 ஆர்டிஸ்ட் ஆகிடுச்சு மதுபாலா. இந்த முகலே ஆசாம்லாம் வந்து ஹிட்டு, பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நேஷ்னல் அவார்டு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, இது ஏகப்பட்ட பேராகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் முடிகிற நேரத்தில் ரொம்ப நாள் அது கால் ஷீட்டை வாங்கினதுனால அந்த ப்ரொடியூசர் 3 லட்சம் ரூபா கொடுத்தார், எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ரூபா கொடுத்தார். ஸோ அவர் அந்த
அந்த அந்த மதுபாலாவுக்கு ஏற்கனவே படங்கள் இடையில அப்பா யார் கூடயும் நடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னதுனால இடையில ஒரு கம்பெனி ஆரம்பித்து மதுபாலா ப்ரைவேட் லிமிட்டட்னு ஆரம்பித்து அது ஹெவி லாஸ். அந்த லாஸை பூரா மறுபடி கம்பேக்ன மாதிரி வந்து நடித்து அந்த கடன்களை அடைச்சாங்க. இப்போ கிஷோர் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிஷோர் குமாருக்கு செகண்ட் ஒய்ஃப், ஃபஸ்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃபு, தேர்ட் ஒய்ஃப் லீனா சந்திரசேகர், செகண்ட் ஒய்ஃபு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மதுபாலா அறிமுகப்படுத்தினது யாருன்னா கிஷோர்குமார், பாடகர் கிஷோர்குமார். அவரோட தான் கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் இருந்தார். இடையில படங்கள் என்னால் நடிக்க முடியல, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு லண்டனுக்கு ஹனிமூன் போகிற மாதிரி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு போனால் அங்கே டாக்டர்கள் கிரிட்டிக்கல் கண்டிஷனுங்கிறத இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிடக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ட்டில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த பீரியடில் இருந்ததா இல்லையான்னு தெரியல. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மருந்தெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப நாள் கழித்து கேப்பு லண்டன் போயிட்டு ஹனிமூன் போன மாதிரி வெளியில் ஒரு ட்ராமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. இயற்கையாக மதுபாலா கொஞ்சம் கோவக்கார பொண்ணுன்னு பேர் வாங்கிச்சு. பத்திரிகைக்காரங்களுக்கும் அந்த மதுபாலாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்போ பாரு சண்டை. ஏன்னா ப்ரெஸ்ஸுக்காரங்க வந்தாங்கன்னா இன்டர்வியூ கொடுக்காது, அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்ககிட்ட சரியாக பேசாது, அவங்க அப்பா அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க மாட்டார். சொன்னால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மதுபாலாவை மீட் பண்ணணும். ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மதுபாலாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேருவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டார், என் பொண்ணு கலந்துக்க முடியல, அவளுக்கு நிறைய படங்கள் கமிட் ஆகிருக்கு, ஹெல்த் வைஸாகவும் அவள் நிறையா படம் ஒர்க் பண்ணுறதுனால அவளால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் லெட்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவே இக்னோர் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த பாதிப்பும் வரலை. அதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பிரைம் மினிஸ்டரான புட்டோ, இப்போ பெனாசிர் புட்டோன்னு இறந்து போனாங்களா அவங்க அப்பா, அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். அவர் அரசியலில் வந்துக்கிட்டு அல்லது பிரபலமாகிறதுக்கு முன்னாலேயே இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் மதுபாலாவை மானசீகமாக ஒன் சைடாக பைத்தியமாக லவ் பண்ணுறாரு. எங்கே பாம்பேயில் ஷூட்டிங் நடந்தாலும் சரி அவர் வந்துடுவார். அவர் வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்து அறிமுகமாக, ஏன்னா அவரும் பாகிஸ்தான் பார்டரில் இவங்க பிறந்தாங்கன்னா அவரும் பாகிஸ்தான், அவருக்கும் எல்லா மொழியும் தெரிஞ்சதுனால அவர் இந்த ஷூட்டிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் தவம் கிடந்தாங்க. அதில் இடையில மதுபாலாவுக்கு யார் கூட எல்லாம் அஃபேர் இருந்தது, அந்த டைரக்டரோடு இருந்தது, அப்புறம் அந்த ஆர்டிஸ்டோடு இருந்தது. பரத் பூஷன் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டார், அவர் இறந்து போய் விடோயராக இருந்தார், அவர் ப்ரப்போஸ் பண்ணார். பிரதீப் குமார்னு ஒரு பெரிய நடிகர் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணார். அவங்க கூட்டையெல்லாம் இது தொடர்பு இருந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய இல்லீகல் அல்லது இல்லிசிட் அல்லது ஏதோ ஒன்று அவங்களுடைய ஆண்களோட அவங்களுக்கு இருந்த அஃபேரை பற்றி நம்ம பேசுகிறது அவங்கள டீக்ரேட் பண்ண மாதிரி, அந்த டாப்பிக்கை நம்ம தொட வேண்டாம். ஆனால் கிஷோர்குமார் ரொம்ப சின்சியராக உயிராக காதலிச்சார். ஒரு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அவர் ப்ரொப்போசலை அது ஏற்றுக்கிடுச்சு. எல்லாரையும் விட இவர் ரொம்ப நம்ம மேலே ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க அண்ணன் அசோக் குமாரே நம்ம ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தாருன்னு அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிடுச்சு. அவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தார், பாசமாக இருந்தார். ஒரு வெளியில் ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் கிஷோர்குமார், கோவக்காரர்னு பேர் வாங்கினா கூட மதுபாலாவை ஒரு நல்ல மனைவியிட்ட ஒரு நல்ல மனைவியாக கருதி அவர் ஒரு நல்ல கணவனாக தான் இருந்தார். ஆனால் அவர்கிட்டையும் அதனுடைய டிப்ரெஷன், ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோங்கிற ஒரு மரண பயமோ என்னமோ தெரியல, எல்லார்ட்டையும் எரிஞ்சு விட ஆரம்பிச்சது, கோவப்பட ஆரம்பிச்சது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. கிஷோர்குமார் கூட கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அல்லது விலைக்கு வாங்கினாரா இல்லை வாடகைக்கு எடுத்தாரான்னு தெரியல. அவர் நல்ல ஒரு இடத்துல ஒரு நர்ஸு ஒரு டிரைவரை வச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் முதல்ல அவர் தங்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு முதல் மனைவி இருந்ததுனால அவர் தன் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ மறுபடியும் ஒரு சோகம், இந்த ஆளை நம்பணும், தன் கூடயே இருப்பான்னு நினச்சா இப்போ மறுபடியும் நம்மளை அம்மோன்னு விட்டுட்டு அந்த ஆள் போய் அவன் முதல் மனைவியோட போய் இருக்கிறானே அப்படிங்கிற அந்த டிப்ரெஷன் வேறு. உடல்நிலை ரொம்ப பாதிச்சிருச்சு, படங்கள் ஒத்துக்கலை, என்ன செய்யன்னு தெரியல. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பணம் லண்டன் அடிக்கடி போய் செலவு பண்ணணும். அந்த நேரத்தில் மும்பையில் அந்த வசதி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ரெண்டாவது வெளியில் தெரியக்கூடாது, தனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறத இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது
அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க அந்த மதுபாலாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் குடும்பம். வெளியில் அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, ரொம்ப நாள் ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அல்லது டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லிட்டாருன்னா இன்னும் சினிமாவில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் வர்றது குறைஞ்சு போகும், எல்லோரும் பயப்படுவாங்க. அதனால் அதெல்லாம் மறைச்சி தனிமையில் இருந்து அப்பா அது கூட இருந்தாரா இல்லையாங்கிறது அதனுடைய வாழ்க்கை குறிப்பில் அதுக்கப்புறம் அப்பாவை காணும். ஒரு வேளை இறந்துட்டாரா, மதுபாலாவுக்கு முன்னால் அதுக்கப்புறம் அவர் இறந்தாராங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. நம்ம அதை படித்து தானே நான் அவங்கள்ட்ட பேச முடியும். பிற்காலத்தில் அவங்களுக்கு ஸ்டாம்ப்பு போடுற அளவுக்கு அப்போ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. நர்கீஸு இவங்களுக்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் போட்டுச்சு. அது பிற்காலத்தில் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு தான். இருக்கும்போது யாரும் ஸ்டாம்பில் போட மாட்டாங்க, பெரும்பாலும் பாஸ்டமஸ்லேயும்பாங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய அங்கீகாரம் பின்னால் அதுக்கு இறந்ததுக்கப்புறம் கிடச்சிது, இருக்கும்போதும் கிடச்சிது. ஆனால் வாழ்க்கையில் எந்த வகையிலையும் சந்தோஷம் இல்லை. சரியான ஒரு அப்பா அம்மா குடும்பங்களில் ஒரு அப்பா ஆரம்பத்தில் இருந்தே அந்த பொண்ணுக்கு எந்த விதமான வசதியும் பண்ணி கொடுக்காமல், படிக்க விடாமல், தானாக படித்து தானாக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தானாக போராடி வந்தது. அதுக்கப்புறம் அது விரும்பின ஆண்கள் யாருமே இல்லை. ஆனால் அதை விரும்பின ஆண்கள் எத்தனையோ பேர். அவங்களெல்லாம் இவர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்பா தடையாக இருக்குது. அது ஒரு ஆளை செலக்ட் பண்ணால் கூட அப்பா அங்கே வெட்டி விட்டுருவார், இவன் சரியில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு மனைவி இருக்கலாம், அவன் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கலாம், அல்லது அவன் இந்த பொண்ணை சும்மா வெறும் செக்ஸுக்கு பயன்படுத்துகிறாங்கிறது அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒரு அப்பா பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சி சில நல்ல சம்பந்தங்கள், நல்ல இடங்களை கூட அவர் நெருங்க விடலை. அப்போ இந்த பொண்ணு என்னென்னா அப்பாவுடைய போக்கிலேயே போய் கடைசியில் தானே யாரையும் தேர்ந்தெடுக்க முடியாமல், தேர்ந்தெடுத்த ஆளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல், கடைசியில் சாகிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால் தான் கிஷோர் குமாருங்கிறவருக்கு மனைவியாகி அவருக்கும் அந்த மதுபாலாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குழந்தைகளும் இல்லாமல் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அது ஏற்கனவே இந்த தூக்க மாத்திரை கொடுப்பாங்க டாக்டர்ஸு, அதுக்கு ரொம்ப எனக்கு தூக்கம் வரலை, இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்துக்கான மாத்திரையையும் அதிகமாக சாப்பிட்டு தூங்கிடும், சாகணும்னு தற்கொலையெல்லாம் பண்ணாலும் நிறையா சாப்பிட்டதில் அது அஃபெக்ட் ஆகி ஷீ டைட். அவங்க பிறந்த வருஷத்தையும் அவங்க இறந்த வருஷத்தையும் பார்த்திங்கன்னா 36 வயசு. இது என்னன்னு தெரியல. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறோம். ஒரு நடிகையை பார்த்தா சில்க் சுமிதான்னு பார்த்தா 36ங்கிறாங்க. இந்த நடிகையை பார்த்தா அதே 36 வயசில் இறந்துட்டாங்க. இவங்களுடைய நெருங்கின தோல்வி மீனா குமாரின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்களும் 36 வயசில் இருந்துட்டாங்க. இவங்களுக்கு கடைசி காலத்தில் நிறைய தோழிகள் இருந்ததில் அவங்க பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்காததுனால லேடிஸில் 2-3 பேர் தான் இருந்தாங்க. அவங்க மட்டும் அந்த இறப்புக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நடிகையை பற்றி நம்ம காலங்கடந்து அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலியாக இந்த டிஎம்ஏ சேனலில் நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோட, ஒரு அருமையான ஆர்டிஸ்ட், அவங்க படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கிறதுனால அவங்களுக்கு இது ஒரு ட்ரிபியூட்டாக நான் அவங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு, இதை ஒரு ட்ரிபியூட்டாக அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் இது மாதிரி பழம்பெரும் நடிகர்கள் நடிகைகளில் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சோகங்களையும் வெற்றியையும் சொல்லிவிட்டு வித்தியாசமான சில தகவல்களோடு அவங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். कि फिर ऐसा ना हो कि मौत के अंधेरे में तुम कहीं फिर ओझल हो जाओ। तो मैं जिंदा हो सकती हूँ। कैसे? आओ मैं तुम्हें बताती हूँ। अगर मेरी आत्मा के लिए किसी ऐसी औरत का शरीर में